இந்த ஆண்டிற்கான ஐபிஎல் தொடர் முடிவுக்கு வருவதற்கு இன்னும் 2 போட்டிகள் தான் மிச்சம் உள்ளன. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முதல் அணியாக ஃபைனலுக்கு முன்னேறிவிட்டது. குவாலிஃபயர் 2 போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் வெல்லும் அணி ஜூன் 3ஆம் தேதி குஜராத்தின் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியுடன் மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 17 வருடங்களாக கோப்பையை வெல்ல பெங்களூரு, பஞ்சாப் அணிகள் கடும் போராட்டத்தை நிகழ்த்தி வருகின்றன. மறுபுறம் பீனிக்ஸ் பறவை போல தொடரின் பாதியில் உயிர் தெழுந்த மும்பை தன்னுடைய 6வது கோப்பைக்காக முட்டி மோதி கொண்டிருக்கிறது. பெங்களூரு, பஞ்சாப், மும்பை 3 அணிகளுமே சமபலத்துடன் இருப்பதால் இந்த ஆண்டு ஐபிஎல் பைனல் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்தாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சுவாரஸ்யமான புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி உள்ளது. அதில் ஆர்சிபி பவுலர் ஜோஸ் ஹேசல்வுட் இதுவரை எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் தோற்றது இல்லையாம் என்ற தகவல் தான் அது. CLT 20, BBL, IPL 20 மற்றும் 50 ஓவர் உலகக்கோப்பை என அனைத்து பைனல் போட்டிகளிலும் அவர் விளையாடிய அணி வெற்றி கோப்பையை முத்தமிட்டு உள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. இதேபோல மும்பை அணியின் கரண் சர்மாவுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது. ஹைதராபாத், மும்பை, சென்னை அணிகளுக்காக அவர் ஆடிய போது அந்த அணிகள் ஐபிஎல் கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஐபிஎல் தொடரின் லக்கி சாம் என அவர் பார்க்கப்பட்டார். ஆனால் கரண் சர்மாவின் இந்த அதிர்ஷ்டம் 2022ஆம் ஆண்டு ஆர்சிபி அணிக்காக விளையாடிய போது முடிவுக்கு வந்தது. கரண் சர்மா போல ஜோஷ் ஹேசல்வுட் அதிர்ஷ்டத்திற்கும் பெங்களூரு அணி முட்டுக்கட்டை போடுமா, இல்லை அவரின் அதிர்ஷ்டம் தொடருமா என்பது தெரியவில்லை. ஆச்சரியப்படும் விதமாக கடந்த 2018ஆம் ஆண்டில் இருந்து குவாலிஃபயர் 1 போட்டியில் வெற்றி பெறும் அணியே ஐபிஎல் கோப்பையை கையில் ஏந்தியுள்ளது. அதன்படி பார்த்தால் இந்த ஆண்டு ஆர்சிபி தான் கப்பை தூக்க வேண்டும் என கூறப்படுகிறது. என்றாலும் இதுவரை 3 இறுதிப் போட்டியில் பெங்களூரு தோல்வி அடைந்திருப்பதால் மேற்கண்ட அதிர்ஷ்டங்கள் ஆர்சிபிக்கு ஒர்க் ஆகுமா இல்லையா என்பதை நாம் ஜூன் 3ஆம் தேதி வரை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.